வளர்க்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்னும் இந்த ஆர்வம் இருக்கும் பலருக்கு அதற்கான இடவசதி, பொருளாதார வசதி, நேரமின்மை போன்ற நடைமுறை சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அவர்களின் ஆர்வத்திற்கு ஊக்கமளிக்கும் விதமாக திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் பங்களிப்புடன் மாநகராட்சியின் பசுமை பூங்கா ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன் இப்பகுதி பாலைவனம் போல் காட்சியளித்தது என்று சொன்னால் நம்புவது சற்று கடினமாகத்தான் இருக்கும். திரும்பும் திசையெல்லாம் பச்சை பசேலென மரங்களால் சூழப்பட்ட, மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக நடைமேடைகள் அமைக்கப்பட்ட அழகான சோலைவனமாக காட்சியளிக்கிறது திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் இந்த பகுதி. திருச்சி மாநகராட்சி திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காலி இடத்தை பசுமை பூங்காவாக மாற்றி வருகிறது. அதன் அடிப்படையில் மரம் வளர்க்க ஆர்வமுள்ள நபர்களிடமிருந்து தலா 3000 ரூபாய் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பசுமை காப்பாளர் என்கின்ற சான்றிதழை மாநகராட்சி நிர்வாகம் வழங்குகிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிதியை கொண்டு மரக்கன்றை நட்டு அதை மரமாக வளர்த்து பராமரிக்கக்கூடிய பணியை மாநகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. தூய்மையான காற்று, நிழல், அமைதியான சூழல் என பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து சற்றே இளைப்பாற திருச்சி மக்களுக்கு இந்த பசுமை பூங்கா ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கிறது. இங்கே உள்ள மூலிகை மரங்கள், நாவல் மரங்கள், பிள்ளைங்க விளாட்ற பார்க்கு எல்லாமே எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் தனியாக வந்திருக்கேன். நான் இதை பார்த்தால ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன். அடுத்த தடவை நான் ஃபேமிலியோடு பார்க்கணுன்னு இன்னும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். இந்த இடத்த பார்த்தா ஒரு மொட்டை காடு தான் இருக்கும், இங்கிட்ட ஒரு குளம் இருக்கும். இப்போ ரோடு ஐவிஎஸ் ரோடு NH ரோடு வந்த பிறகு இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் கிட்ட மரங்கள் நட்டு ஒரு பாலைவனமாக இருந்தது சோலைவனமாக ஆக்கியிருந்த மாநகராட்சி மிக அருமையாக இருக்குது. மேலும் இங்கே மூலிகை செடிகளும் குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா ஆகியன விரைவில் நிறுவப்படும் என மாநகராட்சி ஆணையர் தண்டபாணி தெரிவித்துள்ளார். இன்னைக்கு சுத்தமான பிராணன்னு சொல்லக்கூடிய சக்திகள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாயிட்டே வருது. அதுலேயும் மூலிகைகளில் துளசி, மூங்கிலெல்லாம் 24 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவ மூலிகைன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் அரிய வகையான சிறியனங்கை, பெரியனங்கைன்னு சொல்லக்கூடிய நிலவேம்புன்னு சொல்லக்கூடிய நிறைய மூலிகைகள் வளர்த்து மக்கள் பயனுக்காக ஒரு காட்சியாகவே கொண்டுட்டு வரலான்னு இருக்கிறோம். ஏன்னால் இந்த பூமியின் சொர்க்கம் என்றால் அது மரம் இருக்கும் இடம் எல்லாமே சொர்க்கம்னு சொல்லலாம். அப்படி மாலை நேரத்தில் இங்கே பொழுதுபோக்குவதற்கும் இந்த அரிய வகை மரங்களை நட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 1747 மரங்களை நட்டு ஒரு அசாத்திய சாதனையை திருச்சி மாநகராட்சி செய்திருக்கிறது என்று சொல்லலாம். பொதுமக்களின் பங்களிப்போடு திருச்சி மாநகராட்சியால் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த பசுமை பூங்கா திட்டத்தை மற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் பின்பற்றி நாட்டின் பசுமை பரப்பை அதிகப்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் லெனின் மற்றும் பிரியா பவானி சங்கர்.